ஒன்றாம் சங்கீதம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நல்லவர். இன்று கர்த்தருடைய நாளாய் இருப்பதினால் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாத வாக்கு, நிறைவேறக்கூடிய ஒரு வாக்கு இந்த 4 விஷயங்களில் அடங்கி இருக்கிறது. நாம் வாசித்தோம். இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த 1ஆம் சங்கீதம் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்கிறோம். கைவேத்திங்க பார்ப்போம். மனப்பாடமாக தெரியும். வெரி குட். சிலர் இருக்கிறீங்க, இன்னும் சிலர் கற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஒருவேளை நீங்கள் தாமதமாய் ஆண்டவருடைய அன்பிற்குள் வந்திருக்கலாம். நல்லா சண்டே ஸ்கூல்லே இதை படித்து முடித்தோம். இந்த சங்கீத பகுதியை எடுக்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி ஞாபகம் வரும். எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவங்க பேர் கிரேஸ், டீச்சராக வேலை பார்த்தாங்க. சிஎஸ்ஐ ஸ்கூலில் டீச்சராக அரசாங்கத்தோடு இணைந்த அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக ரொம்ப பயங்கர கட்டுப்பாடு. ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கூட பிறந்தது மொத்தம் 6 பேர். ஆனால் எங்கள் அம்மாவை அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு முறை நாங்கள் பைபிள் கேட்டோம். எங்களுக்கு நீங்கள் பைபிள் வாங்கித்தாங்க. எங்கிட்ட பைபிள் இருக்குது, ஆனாலும் பாட்டி கையினால் பைபிள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் கேட்டோம். எங்கள் பாட்டி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன தெரியுமா? 119ஆம் சங்கீதத்தை நீ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன உண்டு? எத்தனாவது சங்கீதம்? யாராவது படிச்சிருக்கல? படிச்சிருக்கவே மாட்டேன். நம்ம பிறங்க மனப்பாடம் பண்ண. அப்போ தான் சொன்னாங்க, நீ அதை படிச்சிரு உனக்கு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பைபிள் இவ்வளோ இலவசமாக அப்படிலாம் கிடைக்கல. இன்றைக்கி நிறைய பல ஊழியங்கள் மூலம் வருது. அன்றைக்கு அப்படி கிடைப்பதில்லை. யாராவது ஒருத்தர் பைபிள் வாங்கி கொடுத்தா அது ரொம்ப ப்ரெஷியஸாக, விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிற ஒரு பழக்கம் அன்று இருந்தது. அப்போது எங்கள் பாட்டி சொன்னது, சரி 119 படிக்காட்டாலும் பரவாயில்ல, 1வது சங்கீதத்தை படிங்க, உங்களுக்கு புதிய ஏற்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எத்தனாவது சங்கீதம்? 1வது சங்கீதம். ஆமாம், அப்படி படித்தது. அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூலில் எங்களை நடத்தின டீச்சர்ஸ் இந்த சங்கீதங்களை படிக்க சொல்லி கற்றுக்கொண்டோம். இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் நாம் கற்றிராத சில விஷயங்களை இந்த சங்கீதம் தனக்குள் வைத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இதை ஒரு வாக்காக தருகிறார் என்று விசுவாசியுங்கள். நான் இப்போது என்னுடைய சபை மக்களுக்கும் கன்வென்ஷனுக்கு போகிற எல்லா இடங்களிலும் சொல்லுவது, தற்செயலாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வசனத்தை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் அதை வாசித்துட்டு போகாதீங்க. இது எனக்கானது என்று உரிமை பாராட்டுங்கள் என்று சொல்லுவேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அல்லாட்டா ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் ஏதோ ஒரு நம்ம கேலண்டர் இருக்குது, நம்ம ஊழியங்களுடைய கேலண்டரோ ஒரு வசனமோ இருந்தால் யாருக்கோ சொல்லப்பட்டது என்று எண்ணாமல் இந்த வசனம் எனக்கானது என்று உரிமை பாராட்டுகிற பழக்கம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுமா? வாக்குத்தத்தங்கள் எங்கும் இருந்தும் வரும். எல்லா இடங்களிலும் வசனங்கள் இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது இது எனக்கானது என்று உரிமை பாராட்டுகிற அந்த ஒரு பழக்கம் நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். அப்படி நீங்க இந்த வசனத்தை உரிமை பாராட்டுவீர்களானால் 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் 8 மாதங்களை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்து இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? இப்போ சொல்லுங்க. நிறைய பேர் தூக்கானால பனிஷ்மெண்ட் தூக்கி வச்சிருங்க. தூக்கி வச்சிருங்கன்னா கீழே இறக்கிட்டியே, தூக்கி வைங்க. ஆமாம், அல்லேலூயா சொல்லும் போது கை எங்கே போ? வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஆர்வம் புரியுது எனக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லும் போது கை எங்கே போனோம்? நாங்கள்லாம் கையை உயர்த்தலைன்னா பாஸ்டர் பக்கத்தில் வச்சிருக்கிற பெரம்பு எங்கள் தலையில் வந்து விழும்.
எங்கள் சபையில் அப்படி தான் வளர்ந்தோம். அல்லேலுயாவுக்கு கை உயர்த்தலைன்னா என்னது வந்து விழும் தலையில், பெரம்பு இங்கே இருக்கும். என்னை நான் அடி வாங்கியிருக்கேன் பாஸ்டர்ட்ட, பீட்டர் வில்லியம் அவர் பேர். இழுப்பில் ட்ரௌசர் போட முடியாமல் ஆயிடுது. ஒரு வாரத்துக்கு புண்ணு ஆறலை. அடித்தது யார்? அப்பா இல்லை, அம்மா இல்லை, பாஸ்டர். அப்படி தான் வளர்ந்தோம். இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் கடினமாக பேசிட்டா சபையை மாற்றிடுறோம், நாசமாக போகிறதுக்கு. எப்படி போகிறதுக்கு? நமக்காகத்தானே சொல்கிறாங்க. அல்லேலூயா வரலையே, ராமன் வரலையே, நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம். அதுதான் சொல்கிறேன், திட்டினா மாற்றிடுறோம், நாங்கள் அடி வாங்கி மாற்றலை. ஏன்டா ஒரு மாதிரி நடக்கிற? ஐயா அடிச்சிட்டாங்க. ஏன் அடித்தாரெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா. பாஸ்டர் தான் அடித்தாங்க, நன்மைக்காகத்தான் இருக்கும். அப்படி வளர்ந்தோம். அப்படி வளர்ந்து சண்டே ஸ்கூலில் ஊழிய ஆர்வத்தை வாங்கி, வாலிபர் கூட்டத்தில், சபையில் தான் சொல்கிறேன் எல்லாம், வாலிபர் கூட்டத்தில் எங்களை நடத்தின அண்ணன்மார் அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து ஏற்று ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன்னா சாட்சியாக சொல்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்குறோமோ உரிமை பாராட்டுகிற பழக்கம் நமக்குள்ளே வரணும். இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு 4 காரியத்தை வேகமாக சொல்கிறேன், சரியா? 4 ஆசீர்வாதங்களை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்தா 4மே உங்களுக்கு புரியும். என்னதெல்லாம்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, 1, அந்த வசனம் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கட்டும். 2, தன் காலத்தில் தன் கனியை தந்து. 3வது சொல்லுங்க, என்னது? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். 4வது அவன் செய்வதெல்லாம். இந்த வசனத்தை 4 வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் செய்தி. இப்போ இங்கே வந்திருக்கிற அருமையான சபைக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லிட்டு மேலே சில ஒழுங்குகளை செய்யணும்னு சொல்றார். அதான் 1வது வசனம். அதில் வாசிக்க வேண்டாம், நீங்கள் அந்த வசனங்களை பார்த்தாலே போதும். அதில் 3 கட்டளைகள் இருக்கிறது. நடக்காத, நிற்காத, உட்காராத. சொல்லுங்க அந்த வார்த்தையை. இது உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், ஆனால் போர் அடிக்காது, வேகமாக படிச்சுக்கலாம். 3 கமாண்ட், 3 கட்டளைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நடக்காத, நடவாமல். 2வது நில்லாமல். 3வது உட்காராமல் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வேகமாக சொல்லிடுறேன். இந்த நடக்காமல் எதில் நடக்கக்கூடாதா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. யாருக்கு இது சொந்தமாகும்? இந்த 4 ஆசீர்வாதங்களையும் யாரை நம்பி கர்த்தர் கொடுப்பார்னா, யாரு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவில்லையோ அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவார்கள். ஒரு ஆமென். அவர்கள் தன் காலத்தில் தன் கனியை தருவார்கள். ஆமென். அவர்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். ஆமென். அவர்கள் செய்வதெல்லாம் வாக்கியம். இந்த 3 வசனத்தை தான் இப்போ அலச போகிறோம். வேகமாக சொல்கிறேன், நல்லா பிடிச்சிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே என்ன செய்யாதன்றார்? நடக்காத. யார் துன்மார்க்கர்? துன்மார்க்கர் எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு எங்கள் சபையில் கேட்டேன். வீட்டிலே இருப்பாங்கன்னாங்க. பாஸ்டர் ஐயா சிரிக்கிறாங்க, அது உண்மை. துன்மார்க்கர் எங்கே இருப்பாங்க? வீட்டிலே இருப்பாங்க. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பழமொழி வச்சுருக்கோம். கல்லானாலும் புல்லானாலும். ஆமாம், யார் எழுதுனான்னு தெரியல, கையில் மட்டும் கிடைச்சா. இதை வச்சுக்கிட்டே நிறைய ஆம்பளைகள் இருக்காங்க வீட்டில். என்ன போட்டிருக்கு இதில்? சில ஆட்கள் வசனங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது, வசனங்களை சரியாக பயன்படுத்தணும். ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த 4 ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவோம். முதல்ல ஒழுங்குகளை கற்றுக்கொள்வோம். எந்த ஒழுங்கு நமக்குள் இருந்தால் இந்த நன்மைகள் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனைனா கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை. சொல்லுங்க அந்த வார்த்தையை.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமா வேண்டாமா? போக வேண்டான்னு ஒன்று சொல்லுதுன்னா அது என்ன ஆலோசனை? பாஸ்ட் போன வாரம் திட்டாரு, அதனால் எனக்கும் போக விருப்பம் இல்லை, மனைவியை பார்த்து நீயும் போகக்கூடாது. இது என்ன ஆலோசனை? சொல்லுங்க சத்தமா. அவன் துன்மார்க்கனா நல்லவனாத்தான் இருந்தான், இப்போ யாரா மாறிட்டான். ஆமாம், இந்த சபைக்கு போகாத அப்படின்னு ஒரு சக்தி சொல்லுதுன்னா அது யாருடைய ஆலோசனை? சத்தமாக சொல்லணும். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அவ்வளோ சத்தம் வருது. ஒன்றும் தசம பாகம் கொடுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைன்னு ஒரு சத்தம் வருதுன்னா அது யாருடைய ஆலோசனை? ஆமாம், துன்மார்க்கர்னா கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு கோட்டு போட்டு வருவான்னு நினைக்காதீங்க. வெள்ளைச்சட்டை போட்டு கையில் பைபிள் வச்சுக்கிட்டும் வரும் என்னை மாதிரி. விளங்குதா? ஹலோ, இங்கே இருக்கீங்களா? நிறைய பேர் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கே. சாப்பாடு கிடைக்கும்னா நல்லா கவனிக்கணும். எங்கள் சபையில் இந்த வசனத்தை பற்றி பேசும்போது ஒரு சின்ன பையன், நான் அவனை மாதிரி இருப்பான், எழும்புடா நீ தாண்டா, அழகாக இருக்க தம்பி நீ. அவனுக்குள்ள ஸ்டைல் வந்துருச்சு. அவன் பாருங்க, அவன் நிற்கிற நிலையே மாறி போச்சு. இவனை மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நான் பேர் வைரமுத்துன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி இந்த காலர் தான் சர்ச்சுக்கு போட்டு வருவான், சைனீஸ் காலர், இல்லை வைரமுத்து அப்படின்னு சொல்லுவேன். பிரசங்கத்தில் ஒரு தடவை துன்மார்க்கர் எங்கே இருப்பார்கள் அப்படின்னு கேட்டேன். இவன் வயசில் உள்ளவன் சொல்கிறான், கூடவே இருப்பார்கள் அப்படின்னா. எங்கே இருப்பார்கள்? அப்போ எந்த அளவுக்கு நம்ம பிரசங்கத்தை கவனிச்சிருக்கான் பாருங்க. அவன் உட்காரியா கூடவே. நான் அந்த சத்தியமாக அவன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி கேட்குறேன், அப்படி கை காமிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஆட்களை பார்த்து கேட்குறேன். இங்கேருந்து சவுண்டு வருது, கூடவே இருப்பார்கள். எனக்கு அதுலேருந்து அதை பிடிச்சிக்கிட்டேன். உண்மைதான் அது. துன்மார்க்கிறவங்க எங்கேயோ இருக்க மாட்டான். எங்கே இருப்பான்? வெளியூர்லேருந்து பஸ் ஏறிலாம் வர வேண்டாம், உள்ளே இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த துன்மார்க்கரின் ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அது எவராக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். ஏன் இந்த மாதம் நமக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, கண்டிப்பாக தசமாக கொடுக்கணுமோ அப்படின்னு ஒரு மனைவி சத்தம் கேட்டுச்சுன்னா அது என்ன ஆலோசனை? சத்தமாக சொல்லுங்க. புருஷனை சொல்லும் போது மட்டும் சத்தம் வந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து, இப்போ உங்களை பற்றி சொல்லும் போதும் சத்தம் வரணும். அப்படி ஒன்றும் இந்த மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் கொடுக்கல, நம்மளும் கொடுக்கணுமோ, நமக்கே தேவை இருக்கலான்னு ஒரு சத்தம் வந்தால் அது என்ன ஆலோசனை? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா முதல் காரியம், கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற ஆலோசனைகளை தள்ளுங்க. அல்லேலூயா. அது எதை பற்றியதாக இருந்தாலும், நான் உதாரணத்துக்கு டக்குன்னு புரியுமேன்னு சிலதை சொல்கிறேன். எதை பற்றியதாக இருந்தாலும், திருமண விஷயமா இருந்தாலும் மனைவி சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் பையனுக்கே கொடுப்போம். அப்படி சொன்னது நல்லதுதான், தவறல்ல. உடனே என்ன செய்யணும்? குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இது உம்முடைய ஆலோசனையா? இது நீங்கள் தருகிற பதிலா? நாங்கள் பண்ண ஜெபத்துக்கு நீர் சொல்லுகிற ஆலோசனை தானா என்று சீர்தூக்கி பார்க்கலன்னா அந்த குடும்ப கல்யாணம் நடந்துரும், அந்த வாழ்க்கை எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. அப்போ தேவனுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆலோசனையும் என்னதுதான்? அவ்வளோதான். ஈஸியான புரிதலுக்காக அதை சொல்கிறேன். கர்த்தருக்கு விரோதமான எந்த ஆலோசனையும் அது துன்மார்க்க ஆலோசனை தான். ரைட், வேகமாக போவோம். அடுத்து நில்லாமல்னு போட்டிருக்கு. எங்கே நிற்கக்கூடாதா? பாவிகளுடைய வழியில். இதுக்கு நமக்கு விளக்கமே தேவையில்லை. பாவிகள்னா யாரு? சுருக்கமா பாவம் செய்கிறவங்க, அவ்வளோதான். அவங்க வழியில் நம்ம நிற்கக்கூடாது. அதனால் அதை விட்டுருவோம் இல்லை, அதை கடந்து போவோம். மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன போட்டிருக்கு? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். நான் ஒன்று சொல்கிறேங்க, ரொம்ப டேஞ்சரானதே இதுதான். முதல்ல போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அது நமக்கு தெரியும். நெகட்டிவாக ஒன்று நம்மகிட்ட சொல்லுதுன்னா இது கடவுளுக்கு விரோதமானதுன்னு ஓரளவு புரிஞ்சுக்கலாம். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மூணாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இதுதான் முக்கியம். நிற்கிற ஆளு சற்று கடந்து போயிடலாம், தெரியாமல் உன் பக்கம் நின்றுட்டேன்ட்டு ஓடிடலாம்.
நடந்த ஆளு போய் முட்டி மோதி ஒரு பாவியிலுடைய வழியில நின்று நடந்து இங்க போன ஒரு ஆலோசனை, தவறான ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் போய் அடி வாங்கி திரும்பி வரலாம். அவங்கள தான் பைபிளில் பின்மாற்றக்காரர்கள்னு போட்டிருக்கு. அடி வாங்கி திருப்பி வந்துடுவாங்க. ஆனால் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்ன செய்யக்கூடாதா? யார் அந்த பரியாசக்காரர்கள்? அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஆசீர்வாதங்களுக்குள்ளே போகிறேன். இங்கிலீஷில் ஸ்காஃபர்ஸ்னு போட்டிருக்கு அவங்கள பற்றி. SCOFFERS, ஸ்காஃபர்ஸ். இதுக்கு சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஏளனம் செய்கிறவர்கள். சொல்லுங்க, ரைட். இன்னும் புரிதலுக்காகத்தான் அதை சொல்றேன். இந்த பரியாசக்காரர்கள் ரொம்ப மோசமான ஆட்கள். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லித்தரேன். நீ சபைக்கு போனிய என்னத்தை கண்ட? இவங்க யாரு? நல்லா சொல்லுங்க. ஜெபம் ஜெபம்னு ஓடுனிய, நீ நினைச்சது நடந்துருச்சான்னு ஒன்று பேசுதுன்னா இது யாரு? சொல்லுங்க. வியாதி மாறும்னு தானே சர்ச்சுக்கு போனேன், இந்த கட்டி மாறணும்னு தானே கோயிலுக்கு போனேன். ஒரு வருஷமா போறியே, இது வரைக்கும் அந்த கட்டி மாறாம நீ வேதனையோட தானே இருக்கேன்னு ஒன்று சொல்லுதுன்னா அது யாரு? இதுதான் டேஞ்சர். ஒருவேளை தவறா நினைக்க மாட்டீங்க நம்புறேன். நீங்க தனி ஆளா வந்திருக்கலாம் சபைக்கு. தனி ஆளானா புருஷன் மட்டும் வந்திருக்கலாம், உங்க மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் மனைவி மட்டும் வந்திருக்கலாம், புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். முக்கியமான பாடத்தை கர்த்தர் நம்ம கூட பேசுறார். பிள்ளைகள் மட்டும் வந்திருக்கலாம், பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அதனால தான் தனி ஆளுன்னு சொல்றேன். நீங்க ஒரு நம்பிக்கையோட ஆராதனைக்கு வர்றீங்க. என்றாகிலும் ஒரு நாள் என் கண்ணீர் துடைக்கப்படும், என்றாகிலும் ஒரு நாள் என் வேதனை மாறும், என்றாகிலும் ஒரு நாள் என் அலைச்சல் ஒரு முடிவுக்கு வரும் என்கிற உயர்ந்த விசுவாசத்தோடு இந்த ஆராதனைக்கு நீங்கள் வரலாம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்காட்டாலும் கர்த்தருடைய வாயாக நின்று ஜெபத்தோடு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார். நீங்கள் எதை சுதந்திரிக்க இங்கே விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் காத்து கொண்டிருந்த காரியம் நிறைவாகும்படி கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இது நடக்கும்னு நம்புறவங்க, என் கண்ணீரை என் தேவன் துடைப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள். இதற்கு விரோதமாய் ஒரு ஃபோர்ஸ் உங்க பக்கத்திலே உட்கார்ந்துட்டு சொல்லும், மற்ற எந்த வேலையும் செய்யாம காலையில எடுத்தோடனே பைபிளை திறந்தியே, உனக்கு கிடைச்சதை பார்த்தியா? இவங்க யாரு? ஸ்காஃபர்ஸ். இவங்க ரொம்ப மோசமான ஆட்கள். எப்படி சொல்றேன் தெரியுமா? இப்போ 2 பேர் பக்கத்தில் சர்ச்சில் உட்கார்ந்துருக்காங்க. யாரை 2 பேரை சொல்லலாம்? உங்க 2 பேரை சொல்லட்டுமா? உங்க பேர் பிரதர் காலேப், உங்க பேரு ரூபன். 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த காலேப் ஒரு விசுவாசத்தோட, எனக்கு அவங்க 2 பேரை பற்றி தெரியாது, என்னை ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது, நான் யாராவது 2 பேரை எனக்கு வேணும் டெமோவுக்கு, அதனால் எடுத்துட்டேன். காலேப்பை பற்றியும் தெரியாது, ரூபனை பற்றியும் தெரியாது. இப்போ காலேப் ஒரு நம்பிக்கையோட ஆராதனைக்கு வர்றார். இப்போ இந்த ரூபன் யார் தெரியுமா? இப்போதைக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். இப்போ அந்த ரூபன் இந்த காலை பக்கத்தில் உட்காந்துட்டு விசுவாசத்தோடு இருந்தால் மட்டும் கிடைச்சிருமாக்கும். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு உண்மையாக கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்து தான் பார்த்தேன், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே. இப்படி சொல்ல சொல்ல காலைப்புக்குள்ளே என்ன உண்டாகும் சொல்லுங்க? அவ்வளோதான். கேள்விக்கான பதிலை உடனே சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு சக்தி சொல்லிக்கிட்டே இருந்தா இவர் கட்டி எழுப்பி ஒரு விசுவாசத்தை கொண்டாந்துருக்கிறாரு. யாரு? காலேப்பு. நல்ல ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகி, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, குடும்பமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் தான், அவருடைய சமூகம்தான், எனக்கு வேலையை விட ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை தான் முக்கியம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கத்து 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 பவுல் தீமோத்தேயுட்ட சொல்கிறான், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருன்னு. அப்படி நிலைச்சிருந்து வளர்ந்து வளர்ந்து விட்டதை இப்போ எந்த சக்தி உட்கார்ந்து கெடுக்குது? பேர் யார் பேர் சொன்னேன்? பக்கத்தில் உட்காந்துட்டு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் வருகையில் பங்கு பெறலாம் பரலோகத்துக்கு போய். நீங்க யுக யுகமா கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதிச்சு இப்ப இவருக்குள்ள என்ன உண்டாகுது தெரியுமா? ஒருவேளை நம்ம தப்பா தான் கர்த்தர்ட்ட வந்துட்டோமோ, ஒருவேளை தேவையில்லாம நம்ம விசுவாசிச்சிட்டோமோ. இந்த எண்ணம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். எங்க இருந்து சொல்றேன் தெரியுமா?
தோட்டத்துக்கு போகிறேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட வரும்போதெல்லாம் தோட்டத்தை பற்றி பேசுகிறேன். ஜெபத்தோட்டம் இல்லை, ஏதேன் தோட்டம். தோட்டத்தில் ஏவாள் கேட்டு பழகின சத்தம் 2 அல்லனா 3. ஒன்று அவள் சத்தத்தை அவள் காது கேட்டிருக்கும், இன்னொன்று யாருடைய சத்தம்? புருஷனுடைய சத்தம். இன்னொன்று யாருடைய சத்தம்? இந்த 2 பேரை உருவாக்கினா ஆண்டவருடைய சத்தம். இந்த 3 சத்தம் மட்டும்தான் அந்த தோட்டத்திலே இருக்கு. சரியா? இப்போ ஆண்டவர் சொல்றார் 2 பேரையும் கூப்பிட்டு, அதனால் ஆதாமை கூப்பிட்டு, எப்பா இதெல்லாம் உனக்கு தான், உங்கள் 2 பேருக்கு தான், நீங்கள் தான் அதை ஆள போறீங்க. ஆனால் ஒன்று வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம். அந்த தோட்டத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யாத, புசிக்காத, சாப்பிடாதன்ட்டு போயிட்டார். இப்போ ஏவா அப்படி வாக்கிங் போகிறா. பரியாசம் எங்கே வருதுங்கிறத சொல்கிறேன். ஏவா வாக்கிங் போகிறா. யாரை கூப்பிட்டு போயிருக்கணும்? நல்லா சொல்லுங்க. இந்த புருஷனை விட்டுட்டு வாக்கிங் போகிறவெல்லாம் நிலைமை இப்படித்தான் முடியும் கடைசியில். எங்கே போனாலும் யாரை கூப்பிட்டு போனோம்? சத்தமாக சொல்லுங்க. நிறைய சகோதரிமா நினைக்கிறீங்க, நான் நிம்மதியாக இருக்கிறதே அந்த ஒரு டைம் தான். அதுக்கும் ஆப்பு வைக்க வந்துட்டேளோ இளம்பிள்ளையிலிருந்து. இவ தனியாக போறா. அங்க இருந்த ஒத்த உறவு ஆதாம் தான். வேற ஒரு 10 பேர் நின்னாங்கன்னு இல்லை. மொத்தமே இந்த பூமியில எத்தனை பேர் தான்? ஒன்லி 2 மெம்பர்ஸ். அவளை விட்டுட்டு இவன் மட்டும் போறா. அப்படியே அழகா இலைகள் கொடிகள் அப்படி எல்லாம் பார்த்துட்டு அப்படி போகும்போது திடீர்னு ஆண்டவர் சொன்ன மரம் அப்படி மாதிரி தெரியுது. சரி அதுக்கும் பார்ப்போமே, ஏன்னா நம்ம தான் எதையுமே அப்படி பழகிட்டோம். போய் பக்கத்தில் போன உடனே உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. அது ஆதாமுடைய சத்தம் அல்ல, அவளுடைய சத்தமும் அல்ல, தன்னுடைய புருஷனை உண்டாக்கின ஆண்டவருடைய சத்தமும் அல்ல. ஆனால் அந்த சத்தத்துக்கு இணங்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு உண்டானது? ஏவாளுக்கு. லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல். புருஷனுடைய சத்தத்தை விட, உண்டாக்கினவருடைய சத்தத்தை விட பரியாச உதடுகளுக்கு பவர் அதிகம் அப்படின்னு தோட்டத்தில் பார்க்குறோம். இன்னும் பக்கத்தில் போகும்போது அது பேசுது உள்ள இருந்து. ஹலோ, ஹவ் ஆர் யூ மை டியர் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு உடனே ஏவாள் என்ன சொல்லியிருப்பா? ஃபைன். இன்னும் பக்கத்தில் வா. போனோடனே அப்படி தலையில் ஒன்று இடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பழம் தொங்குது, கனி உள்ள மரம். இடித்த உடனே இந்த பழத்தை தள்ளி விட்டுட்டு இன்னும் பக்கத்தில் போகிறா. யாருன்னு பார்க்கலாமே, புதுசாக இருக்கே இந்த சத்தம். அப்போ அவ சொல்கிறா, பழத்தை பார்க்குறியே, சாப்பிடு. இல்லை, சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொன்னவரை விட அதை சாப்பிடுன்னு ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா? அதுக்கு இணங்கக்கூடிய பக்குவம் ஏவாளுக்கு வந்துருச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி இடத்துல நீ என்ன செய்யாத, உட்காராத. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 பிரச்சனை இல்லை, இடி வாங்கி வந்துடலாம். நீ கட்டி எழுப்பின விசுவாசத்தை காலி பண்ணுற கேரக்டர் யார் தெரியுமா? இந்த ஸ்காஃபர்ஸ், இந்த பரியாசக்காரர்கள். இவ போய் நின்ன உடனே சாப்பிடு. இல்லை, சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேனா? இப்போ உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, நீ சாப்பிட்டா என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட, நீ தேவர்களைப் போல மாறுவ, நன்மை தீமை அறியத்தக்க நிலைக்கு நீ வந்துடுவ, உன் கண்ணு திறக்கப்படும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே பொறுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் வருவார், எங்களை உண்டாக்கினவர், அவற்றை கேட்டுட்டு வரேன்னு சொன்னாலா? பின்மாற்றக்காரர்கள் எங்கே உருவாகிறார்கள் தெரியுமா? பரியாசக்காரர்களோடு பழகி. நல்லா கவனிக்க, சத்தியத்தை பேசுறேன். பின்மாற்றக்காரர்கள் தானாய் பிறப்பதில்லை. பரியாசக்காரரோட எவன் ஒட்டிட்டு இருக்கானோ அவனுக்குள்ள அந்த கேவலமான புத்தி வந்துடும், குறை சொல்ற ஆவி வந்துடும், கோள் மூட்டி விடுகிற ஆவி வந்துடும், ஊழியத்துக்கு விரோதமா பேசுற ஆவி வந்துடும், சத்ருவா மாறிடுவான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்க உட்காராதன்றாரு? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ கட்டி எழுப்பின விசுவாசத்தை 0க்கு கொண்டு வந்துருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். உட்காராதன்றாரு. கைகளை உயர்த்தி விடாம. யாராவது இங்க ஸ்காஃபர்ஸா இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. பரியாசக்காரர்களா இருந்தா உங்க மனைவியை குற்றப்படுத்தாதீங்க. நீ கோயில் போய் என்னத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க. அவங்க கட்டி எழுப்பின விசுவாசத்தை காலி பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். கரம் உயர்த்தி ஆமே. உங்க புருஷன் கட்டி எழுப்பின விசுவாசத்தை எந்த மனைவி மாறும் தட்டி பறிக்காதீங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. ஒன்று அவங்களுக்கு ஆதரவா இருங்க. இருக்க முடியலையா, கம்முன்னு இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ரொம்ப காட்டமா இந்த இடத்துல சொல்றார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்துராத. உட்கார்ந்தா நீ போய் முட்டி மோதி வரமாட்ட. உன் விசுவாசத்தை அவன் என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுவான்.
அப்படி யார் இருக்கிறாங்களோ, இப்போ இந்த 3 தகுதி, இந்த 3ஐயும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புகிறேன். ஒன்று என்னது? துன்மார்க்கருடைய, அதுனா என்னன்னு பார்த்தோம், ஒன்லைன் மெசேஜ், கர்த்தருக்கு விரோதமான எந்த ஆலோசனையும் என்னது தான் ஒன்று. ரெண்டாவது, யாருடைய வழியில் நிற்கக்கூடாதான், பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. மூணாவது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்னு சொல்லிட்டு அடுத்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு ஆரம்பிக்கிறார். இந்த மிடில் உள்ள அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இரவும் பகலும் தியானம்னா நம்முடைய கற்பனையில் கூட வேதத்திற்கு விரோதமாக யோசிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். நம்முடைய கற்பனையில் கூட ஆண்டவருக்கு விரோதமாக யோசிக்க கூடாதுன்னு அர்த்தம். நமக்கு வருகிற கனவுகள் கூட கர்த்தரை அருவருக்கத்தக்க விதத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாதுன்னு அர்த்தம். எவன் ஒருத்தனும் காலையில் 5 மணியிலிருந்து விடிய விடிய பைபிள் வாசித்து தியானமாக இருக்க முடியாது. இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னவென்றால், நான் காண்கிற கனவு கூட என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். என் ஆசைகள் என் அப்பன் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய வேண்டுதல்கள் என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தந்தால், அதுதான் இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, you have to love this Bible. ஹல்லேலூயா. பைபிள் எல்லாரும் இப்படி எடுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேன், பல இடங்களில் சொல்கிறது தான், உங்களுக்கும் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் சபைக்கு அடிக்கடி வர்றதுனால. முதல்ல இதை என்ன செய்யணும்? நேசிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. மூணாவது என்ன செய்யணும்? என்னது? யோசிக்கணும். அதான் ரைமிங்காக வரும். முதல்ல இதை என்ன செய்யணும்? நேசிக்கணும், வாசிக்கணும். என்ன யோசிக்கணும்? ஏன்டா இதை போய் வாசித்தோம்னா என்ன யோசிக்கணும்? நான் என்ன வாசித்தேனோ, யோசனை என்பது தியானத்தை குறிப்பதாக நான் சொல்லுகிறேன். முதல்ல இதை நேசிக்காமல் இதை என்ன செய்ய முடியாது. அப்படியே வாசித்தாலும் கடமைக்கான வாசிப்பாக தான் இருக்கும். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா டைம் பாஸ் பண்ணுறோம், அல்லட்ட வாசித்தே ஆகணுமே இல்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தின் மேல் என்ன இருந்து, பிரியமாயிருந்து. பிரியம் இல்லாமல் பைபிளை வாசிக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா பாஸ்டர்? நோ யூஸ். முதல்ல இந்த 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 புக்கை லவ் பண்ணுங்க. இதுதான் என் வாழ்க்கை புத்தகம்னு புரிந்து கொள்ளுங்கள். இதை நேசிங்க. ஒரு காலத்தில் பைபிளுக்கு கொடுத்த மரியாதை இப்போ இல்லை, எல்லாம் மொபைலுக்கு வந்துருச்சு. ஒன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி என்ன பைபிள்னு போட்டிருக்கு? மொபைலில் அப்படி போட்டிருக்கா? பைபிள் ஆப் இருக்கலாம். பரிசுத்தம் என்கிற வார்த்தை எதற்கு மட்டுமே பொருந்தும்? பைபிளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனையில் யாரும் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. பைபிளை பார்க்க இதை கொண்டு வரணும். மொபைல் ஆப் நல்லது தான், நான் வச்சுருக்கேன். 50க்கும் மேற்பட்ட கமெண்ட்ரி எல்லாத்தையும் இங்கிலீஷில் தமிழில் வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் என்னுடைய வேத தியானத்திற்கு இதை நான் பயன்படுத்துவதில்லை. இது பரிசுத்த மொபைல் அல்ல, இது மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம். ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் பைபிள் இல்லை, ஏதோ ஒரு ட்ராவலில் இருக்கிறோம், எங்கேயோ போகிறோம், பயன்படுத்துவது தவறல்ல. சில ஆலயங்களுக்கு நான் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஈவன் வெளிநாடுகளில் கூட இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆராதனைகளில் பைபிள் கொண்டு வர்றது குறைஞ்சி எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? மொபைல். சர்ச்சில் உட்காந்து பைபிளை இதில் பார்க்குறாங்க. அருவருக்கத்தக்க விஷயம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருந்துன்னு பைபிள் சொல்லுது. பிரியமாக பைபிளை தூக்குறது தாங்க நமக்கு ஆசீர்வாதம். இதை சுமக்கிறது தான் ஆசீர்வாதம். இதை கையில் எடுக்கிறது தான் ஆசீர்வாதம். இதை திறந்து தேடி வாசியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா எங்கே இருக்குன்னு தெரியலையா? தேடுங்க. முதல்ல போட்டிருக்கு. இப்போ நான்லாம் எங்கள் சர்ச்சிலையோ வெளியில போய் பிரசங்கம் பண்ணும்போது மேக்சிமம் அந்த பேஜ் நம்பரை சொல்லி எடுக்கிறது உண்டு. அப்படி எடுக்க முடியலையா, சொல்கிற புக்கை முன்னாடி எடுத்து தேடுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் என்னவாயிருந்து, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன். ரைட்டு, இது வரைக்கும் விட்டுருவோம். இப்போ அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே வருவோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவோம்.